Hi everyone, welcome back to our channel DIY Skincare and Fashion. இன்னைக்கு வீடியோல நம்ம வீட்லயே எப்படி ஒரு greeting card மாதிரி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ இது என்ன பர்பஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா ரக்ஷாபந்தன் வரப்போகுது. சோ அதனால நம்ம சிப்லிங்க்கு நம்மளே பண்ணி கொடுக்கலாம். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யார் வேணாலும் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டுட்டோரியல் நான் போஸ்ட் பண்றேன். சோ உங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான டுட்டோரியல், சிம்பிளா இருக்கும். சின்ன பசங்களும் பண்ணலாம். சோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் என்னங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிசர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சிசர் யூஸ் பண்ணுறதாலும் பண்ணுங்கள், இல்லைனா இது வந்து பிகாஸ் ஒரு ஷேப்பாக கட் பண்ணும் அதுக்காண்டி நான் இது யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் நார்மல் சிசரும் எடுத்திருக்கேன். சப்போஸ் இது இல்லைனா நீங்கள் வந்து அந்த எட்ஜஸ் ட்ரிம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளூ எடுத்திருக்கேன். தென் குவில்லிங் ஸ்ட்ரிப், குவில்லிங் நீடில், ஒரு சாக்லேட் எடுத்திருக்கேன் இந்த க்ரீட்டிங் கார்டில் வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் செல்லோ டேப்ஸ், கலர் செல்லோ டேப்ஸ் விற்கும் பார்த்தீங்களா, 3 rupees 2 rupees. ஸோ அதில் சின்னது 2 எடுத்திருக்கேன். ஒரு மார்க்கர், கிரீன் மார்க்கர் எடுத்திருக்கேன். ப்ளஸ் ஒரு சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு சும்மா சின்ன பீஸ் ஆஃப் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மெயினாக தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு A4 சைஸ் கார்டு, A4 சைஸ் கார்ட் ஷீட். எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கலர் தோணுதோ, இல்லை உங்களுக்கு நீங்கள் யாருக்கா நீ பண்ணுறீங்களோ அவங்களுக்கு எது என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்திருக்கேன். பஞ்சிங் மிஷின் ஆப்ஷனல், இருந்தால் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். இந்த கார்டை வந்து நான் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டேன் ஹாஃபாக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி வந்துடும். பிகாஸ் நான் ஏன் கார்டு எடுத்திருக்கேன்னா, நீங்கள் A4 ஷீட்லையும் பண்ணலாம், கார்டில் பண்ணோம்னா நல்ல ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் கார்டு எடுத்திருக்கேன். ஸோ அப்படி கார்டு இல்லை, இந்த டைமில் வெளியே போய் வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு A4 ஷீட் எடுத்து கலர் பண்ணி நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, அவுட்லைனில் அந்த கோல்டன் செலோ டேப் நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். நான் அப்படியே உங்களுக்கு வந்து பண்ண காட்டுறேன். மீன்வைல் அதே மாதிரி இந்த பார்டர்ஸ்லாம் வந்து எம்டியாக இருக்கனால நான் வந்து சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணுங்கிறதுக்காண்டி, டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காண்டி ஒரு கோடு மாதிரி போட போகிறேன் ஃபுல்லாக. அதே மாதிரி இந்த சைடும் பண்ணுங்கள். இப்போ நான் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா 4 சைடுமே அந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு வந்து போட்டு முடிச்சிட்டேன். சும்மா ஒரு டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காண்டி. இந்த சைடு வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கோட் நான் எழுத போகிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹாப்பி ரக்ஷாபந்தன் அப்படின்னு சொல்லி நான் எழுத போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச கோட் ஒன்று நான் வந்து தேடி பிடிச்சி எடுத்திருக்கேன் கூகுளில் இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் முன்னாடி நான் ஹாப்பி ரக்ஷாபந்தன் எழுத போகிறேன். எழுதிட்டு பின்னாடி வந்து இந்த மெசேஜை நான் பின் பக்கம் எழுத போகிறேன். ஸோ இப்போ உள்ளக்க பார்த்தீங்கன்னா நான் இந்த மெசேஜை வந்து எழுத போகிறேன். ஸோ கொஞ்சம் க்ராஸ் வைஸில் எழுத போகிறேன். ஸோ இந்த ரைட் சைடில் வந்து இப்போ வந்து நான் ஒரு சாக்லேட் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தான் வந்து கிட்கேட் அண்ட் சாட்டின் ரிப்பன் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குவில்டு ராக்கே வந்து வைக்க போகிறேன். அதுவும் இதே சைடு தான். ஸோ பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், குவில்லிங் நீடில் எடுத்திருக்கேன். நீடில் வச்சு நான் ஹோல்ட் போட போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாட்டின் ரிப்பனை வந்து 2 பக்கமும் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் வந்து இப்போ கிட்கேட் வந்து இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் நீட்டாக. சரி பண்ணிவிட்டு பின்னாடி வந்து முடிச்சு போட்டுருங்க.